இந்த தடவை ஆப்ஷன் நல்ல பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க. அதனால யார் பெஸ்ட் பிக்கப் நினைக்கிறீங்க? டேரியல் மிச்சல். ஆர்சிபில வந்து ஸ்ட்ராங்கிங்களா இல்லங்க, அந்த டீமுக்கு வந்து ஒரு இது லக் இல்ல. தோனிக்கு வந்து லக் இல்லங்கறீங்க. இப்ப WPL அவங்க பெண்கள் ஜெயிச்சிருக்காங்க, கப் எடுத்து கொடுத்திருக்காங்க. அது என்ன காரணம்னா ஆப்போசிட் யாரா ஆனது? மும்பை இந்தியன்ஸ். இப்போ வந்து தோனியோட லாஸ்ட் மேட்ச்னு சொல்றாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு கடந்த 3 வருஷமாவே இதுதானே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போ அந்த முடியலாம் வளர்த்திருக்காரு. அது ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கப்பு வாங்கி கொடுக்கறதுக்கு மாதிரி எப்படி அடிச்சாரோ அதே மாதிரி தான் இப்போ அதே மாதிரி வந்திருக்காரு. எனக்கு நம்பிக்கிற வரைக்கும் சிஎஸ்கே தான். ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போது ஃபர்ஸ்ட் மேட்சே சிஎஸ்கே vs ஆர்சிபி. யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? இதுல என்ன சந்தேகம், எப்பவுமே சிஎஸ்கே தானே ஜெயிக்கும். அதுக்கு 100% சிஎஸ்கே தான் வாய்ப்பு. டோனி இருக்க வரைக்கும் சிஎஸ்கே தானே ஜெயிக்கும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. சிஎஸ்கே தான் ப்ரோ. எதனால? சிஎஸ்கேல டோனி இருக்காரு. டோனி ஃபீல்டு நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவர் சிஎஸ்கே ஜெயிக்க தான் வாய்ப்பு இருக்கு. ஐபிஎல் எல்லாம் பாப்பீங்களா? பாப்போம். உங்களுக்கு எந்த டீம் ரொம்ப பிடிக்கும்? சிஎஸ்கே. சிஎஸ்கே. இந்த வாட்டி சிஎஸ்கே vs ஆர்சிபி வருது, யார் ஜெயிப்பா? சிஎஸ்கே. எதனால சிஎஸ்கே ஜெயிப்பாங்க? எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கும். டிக்கெட்லாம் எடுத்துட்டீங்களா? நேர்ல போய் பார்க்கணும்லாம் அவசியம் மேட்ச். ஃபர்ஸ்ட் மேட்ச் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நல்லா கேட்டுங்க. சிஎஸ்கே நம்பி நல்லா கேட்டுங்க. சிஎஸ்கே வந்து டோனியை நம்பி தான் இருக்கு. சரிங்களா? டோனி வந்து சிஎஸ்கே நம்பி இல்ல. ஆமா, டோனி இல்லைன்னா சிஎஸ்கேவே கிடையாது. நடுவுலாம் பார்த்துமே நம்ம தான் தெருவில் விட்டு போயிட்டாங்க. டோனி தான் எப்பயுமே. யார் பேட்டிங்க்கு நீங்க அதிகமா வெயிட் பண்றீங்க? யார் பேட்டிங் எல்லாமே நல்லா தானே ஆடுவாங்க. நல்லா பிச்சை பேட்டிங்லாம். உங்களுக்கு யார் ஃபேவரட்? டோனி தான். அவரெல்லாம் மேட்சே பார்க்க மாட்டேன். அவர் தான். சரி, ஓகே. தோனியோட கடைசி மேட்ச்ங்கறாங்க, அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல அப்படிலாம் இதான 3 வருஷமா சொல்லுங்கறாங்க. அவர் ஆடுவார், நல்லா தானங்க இருக்காரு. அவரு வயசு ஒரு நம்பர் தாங்க. புரியுதா உங்களுக்கு? அவர் தன்னம்பிக்கை இருக்குல்ல, அப்புறம் என்ன நல்லா தானே ஆடுறாரு. இப்ப 6 பால் 20 அடினா கூட அடிச்சிடுறாரு. அதானே ப்ரோ. இப்ப சிஎஸ்கே vs ஆர்சிபி வருது, யார் ஜெயிப்பாங்க நினைக்கிறீங்க? சிஎஸ்கே. எதனால நம்ம ஜெயிப்போம்னு நினைக்கிறீங்க? டோனி தான். ஓகே. இப்போ வந்து ஆர்சிபி WPL ஜெயிச்சிருக்காங்க, உமன்ஸ் பிரீமியர் லீக். அந்த விஷயம் எப்படி பாக்குறீங்க? அதுவும் அவங்க லக்கு தான். லக்கு தானா? இந்த வாட்டி ஆர்சிபி ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? அவங்க ட்ரை பண்ணா ஜெயிப்பாங்க. தேங்க்ஸ். சிஎஸ்கே vs ஆர்சிபி வரப்போது, யார் ஜெயிப்பாங்க நினைக்கிறீங்க? டெஃபினட்டா சிஎஸ்கே தான். ஓகே. என்ன காரணம்? நாங்க வந்து இது சேப்பாக்கன்றது சென்னையோட ஃபோர்ட். நாங்க போன வருஷம் நான் மேட்ச் போய் பார்த்தேன். ஆனா இந்த இப்ப இப்படி டெஸ்ட் நடக்கிறதுனால எனக்கு அது சான்ஸ் கிடைக்கல. கண்டிப்பா ஒரு மேட்ச் போய் பார்ப்பேன் சேப்பாக்கல. இப்போ டிக்கெட் கிடைக்கலன்னு ஒரு பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. உங்களுக்கு கிடைச்சதா? நானும் கியூல இருந்தேன். ஆனா நான் வந்து 3 lakhs மேல இருந்துச்சு. எனக்கு கிடைக்கான்னு தெரியும், நானே வெளில வந்துட்டேன். ஓகே. அதனால இப்ப நீங்க இந்த வாட்டி ட்ரை பண்ணலையா? ஆமா, நெக்ஸ்ட் மேட்ச் ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன். வணக்கம். ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போது சிஎஸ்கே vs ஆர்சிபி, யார் ஜெயிப்பாங்க நினைக்கிறீங்க? சிஎஸ்கே தானே ஃபைனல்ல. கப்பு சிஎஸ்கே தான். ஆனா முதல் மேட்ச் வந்து ஆர்சிபி தான் ஜெயிக்கும். எப்படி சொல்றீங்க? வருஷம் பாக்குறேன். டோனி வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிக்க மாட்டாரு. நான் ஒரு ராசி பாப்பாரு. அவர் பாக்குறது கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்துறோம், அதுக்கப்புறம் கப்பு தேய்ச்சோம். அது மாதிரி மேட்ச் பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் மேட்ச் தேய்ச்சோம், கப்பு விட்டுட்டோம். கண்டிப்பா ஆர்சிபி தான் வந்து இதெல்லாம் லக் பேஸ் பண்ணி தான் பண்றாங்க. ஆமா, எல்லாமே அப்படிதானங்க. யாரு பேட்டிங்க்கு யார் பவுலிங்க்கு நீங்க அதிகமா வெயிட் பண்றீங்க? சென்னையை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே சிஎஸ்கே செகண்ட் பேட்டிங் எடுக்கிறது பெஸ்ட். ஆர்சிபி ஜெயிக்க வாய்ப்பே இல்லையா? ஆர்சிபி ஜெயிக்க வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே தான். நான் சிஎஸ்கே ஃபேன் தான். சிஎஸ்கே தான் ஜெயிக்கும். சிஎஸ்கே யார் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? டோனி தான். ஓகே. எதனால டோனி ரொம்ப பிடிக்கும்? எதனால டோனி? அவர் வந்து நல்ல மனுஷன், ரொம்ப பிடிக்கும். அதனால பிடிக்குமா? சரி, சிஎஸ்கேக்கு என்ன விஷயம் நீங்க சொல்ல வரீங்க? சிஎஸ்கேக்கு அவருக்கு டோனிக்கு அவர் சொல்ற மாதிரி பார்த்து விளையாண்டா நல்லா இருக்கும். கரெக்டா. ஓகே. இதை தாண்டி உங்களுக்கு எந்த டீம் ரொம்ப பிடிக்கும்? இதை தாண்டியா சிஎஸ்கே மட்டும். சிஎஸ்கே தான் பிடிக்கும். இப்ப ராஜஸ்தான் டீம் வந்துட்டு ரொம்ப டஃப்பான டீம்னு சொல்றாங்க. இங்க நம்ம டஃப்பா இல்ல ஸ்ட்ராங்கா? நம்ம தான் டஃப். ஓகே. எதனால உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்க. 2 வார்த்தை தோனி பத்தி சொல்லுங்க. டோனி. எதனால தோனி பத்தி சொல்லுங்க? லாஸ்ட் மேட்ச்ல லாஸ்ட் பால் மேட்ச் முடியுது, அந்த இதுல ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறீங்க? ஓகே. எந்த காரணத்தால சிஎஸ்கே ஜெயிக்க அதிக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த தடவை ஆப்ஷன் நல்ல பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க. அதனால யார் பெஸ்ட் பிக்கப் நினைக்கிறீங்க? டேரியல் மிச்சல். ஆர்சிபில எது யார் கொஞ்சம் டஃப் தான் பாருங்க. அப்பல இருந்து சொல்றது பவுலிங் யூனிட் வந்து அவங்களுக்கு இதுவா தான் இருக்கு. அவங்களுக்கு அதனால பவுலிங் சேப்பாக்கல அவங்களுக்கு அது செட் ஆகுமான்னு தெரியல. அந்த பிட்ச் அவங்களுக்கு செட் ஆகுமா தெரியாது நினைக்கிறீங்க? மனிதனுக்கு வந்து இப்ப சாட்டா சொல்லணும்னா எவ்வளவு பேர் 6 பேக் கூட இருக்கிறாங்க. சரி, 6 அடி உயரத்துல அழகா. ஆனா யாரால ரஜினியோட இடத்த பிடிக்க முடியல பாத்தீங்களா? எல்லாமே அந்த காலம் நேரம் கண்டிப்பா அதெல்லாம் இருக்கு உண்மையாலேயே. ஆமா. ஆர்சிபி எது ஸ்ட்ராங் நினைக்கிறீங்க? யார் ஸ்ட்ராங்கான பிளேயர் நினைக்கிறீங்க? ஆர்சிபில வந்து ஸ்ட்ராங்கிங்களா இல்லங்க, அந்த டீமுக்கு வந்து ஒரு இது லக் இல்ல. தோனிக்கு வந்து லக் இல்லங்கறீங்க. இப்ப WPL அவங்க பெண்கள் ஜெயிச்சிருக்காங்க, கப் எடுத்து கொடுத்திருக்காங்க. அது என்ன காரணம்னா ஆப்போசிட் யாரா ஆனது? மும்பை இந்தியன்ஸ்.
புரியுதுங்களா? சென்னை இருந்தா சென்னை சென்னை தான் ஜெயிக்கும். அந்த ஆ. டீம்ல சென்னை இருந்தா சென்னை தான் ஜெயிக்கும். ஏன்னா சரி. சென்னை வந்து புண்ணியம் பண்ண ஊருங்க. என்னங்க ஓகே அரவணைலாம் வாழ வைக்குது, எல்லார் மேலயும் இறக்கப்படுது. ஆ. சென்னை இருந்தா சென்னை தான் கண்டிப்பா ஜெயிக்கும். ஓகே சென்னை இல்ல. அது பம்பாய் இந்தியன்ஸ் தானே மும்பை லேடிஸ் ஆடினாங்க. அதனால ஆர்சிபி ஜெயிச்சிட்டாங்க. ஓகே இப்போ லேட்டஸ்டா ஆர்சிபில உமன்ஸ் பிரீமியர் லீக்ல கப் அடிச்சிட்டாங்க. அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? அது உமன்ஸ் அந்த அளவுக்கு யார் மக்கள் லைக் பண்றது இல்லைல்ல, அது சப்ஜெக்டே வேற. இதுனா வேர்ல்டு எல்லாருமே பாக்குறது, இருந்தாலுமே அது பாராட்டக்கூடிய விஷயம் தானே. பாராட்டக்கூடிய விஷயம் தான். அதுல இருந்து ஓகே இப்போ வந்து தோனியோட லாஸ்ட் மேட்ச்னு சொல்றாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு கடந்த 3 வருஷமாவே இதுதானே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா இப்போ அந்த முடியெல்லாம் வளர்த்துருக்காருங்க. அது ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கப்பு வாங்கி கொடுக்கறதுக்கு முன்னாடி எப்படி அடிச்சாரோ அதே மாதிரி தான் இப்போ அதே மாதிரி வந்திருக்காரு. கடைசி மேட்ச் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் மேட்ச் இருந்தாலும் டோனி இருக்கிற வரைக்கும் சிஎஸ்கே கண்டிப்பா ஜெயிக்கணும். அதுக்கு எந்த மாற்றம் கிடையாது. இப்போ WPL ஆர்சிபி ஜெயிச்சிருக்காங்க. அந்த விஷயம் எப்படி இருக்கு? அது நான் பார்க்கல. ஓகே ஈசாலா கப் நம்மதே அப்படிங்கறாங்க. அவங்களது இப்போ அப்படிங்கிற மாதிரி ஆயிருக்கு. சென்னையில அவங்க ஒண்ணும் பண்ண முடியாது. வாய்ப்பே இல்லையா? ஆமா. உங்களோட ஓட்டு யாருக்கு? கண்டிப்பாண்ணே. எந்த ஓட்டுன்னு நீங்க வந்து ஐபிஎல்க்கு சொல்றீங்க. ஐபிஎல் எப்பவுமே டோனிக்கு இருக்குதுண்ணே. ஓகே டோனி இருக்கிற வரைக்கும் டோனி தானே. சிஎஸ்கே தானா? சிஎஸ்கே தான் நம்ம ஓட்டு. ஓகே சிஎஸ்கேவா ஆர்சிபியா? சிஎஸ்கே தான் bro. கண்டிப்பா இந்த வாட்டி ஐபிஎல் 2024 கப் யார் அடிப்பா? எனக்கு நம்பிக்கிற வரைக்கும் சிஎஸ்கே தான். ஓவராலா ஃபைனலா சிஎஸ்கேவா ஆர்சிபியா? சிஎஸ்கே தான். சோ ஓவரால் ஐபிஎல் 2024ல யார் ஜெயிப்பா கப் அடிப்பா? எந்தெந்த டீம் வரும்? ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் யார்? எனக்கு தெரிஞ்சு எம்ஐ ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வர வாய்ப்பு இருக்கா? செகண்ட் சிஎஸ்கே, தேர்ட் ஆர்சிபி. ஜிடி லிஸ்ட்லயே வரலையே. ஜிடியா? ஜிடி வேணாம். அப்ப இந்த சீசன்ல ஐபிஎல்ல சிஎஸ்கே தான் ஜெயிப்பாங்களா? அது உண்மை. கண்டிப்பா சிஎஸ்கே டோனி இருக்கோ சிஎஸ்கே தான் ஜெயிப்பாங்க.